இந்த சைடு என் மனசுல சங்கூத சவுண்டெல்லாம் கேட்குது. இதோட கண்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க. சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு இதுல அவ்வளோ உடன்பாடு இல்லை. அந்த டைம்ல எல்லாம் சிரிப்பு அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொன்ன காலம்லாம் இருக்கு. இன்கம் டாக்ஸ் ரைடு இன்னொரு சொன்னா நான் வந்து இவருக்கு ட்ரைனிங் எடுக்க மாட்டேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். அதான் ஒரு ஆஃபீஸில் கவுன்சிலிங்னா இந்த மண்டே கழுவுற வேலை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுவது குத்துமா போடும். நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். அதுக்காக இவர் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அது நேற்று ரிவீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரிவீல் பண்ணிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் அவங்கள வந்து நாங்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியை மட்டும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு லஞ்ச் கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் பார்த்துருக்க நபர்கள் யாராச்சும் கோயம்புத்தூர் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நான் கோயம்புத்தூருங்க அப்படின்னு டைப் பண்ணுங்க. யா ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். உங்களோட பேர்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். எங்களுக்கு இப்போ வந்து லைவ் போடுறதுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் இந்த சண்டேங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல எப்படின்னு தெரியல. சரி ஓகே. சண்டே இஃப் பாசிபிள் சண்டே இல்லைங்கிற போது நாங்கள் அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லைவ்ல குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து யாராவது ஒருத்தங்க அவங்க பேரை சூஸ் பண்ணுறோம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு எந்த டே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த டேயில் கண்டிப்பாக நித்யா வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பா. அப்படி கண்டிப்பாக நான் சமைச்சு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். அப்போ ஒரு குடும்பம் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போது நினைக்கிறேன். சரி ஓகே. இந்த வீடியோ எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட லவ் ஸ்டோரி சொல்ல போகிறோம். இந்த சைடு என் மனசுல சங்கூத சவுண்டெல்லாம் கேட்குது. சரி ஓகே. ஓகே ஓகேங்களா. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? யார் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்திருக்கீங்க அல்லது இன்னும் நம்ம நித்யா தமிழ் விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு சேனல் நித்யா தமிழ் விளாக்ஸ். உங்கள் அன்பை ஆதரவு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தெரிவிக்கணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாமா? அது என்னோட இதில் ஃப்ளோவில் சொல்லி பழகினையா. ஓகே டேக். ஓகே. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேங்க. ஆமாம், இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணோம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம். எவ்வளோ எபிசோடாக போகும் தெரியலையா? 5-6 வருஷத்து லவ். அப்புறம் மேரேஜோட சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்து லவ் இல்லையா? அதனால 10-11 வருஷம் வருது. ஆமாம், எபிசோடாக போகும். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. பட் என்ன கணக்கு அப்படின்னா ஒரே ஃப்ளோரில் நாங்கள் போடல. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒரு எபிசோட் போடுறோம் அப்படின்னா நடுவில் வேற 2 கண்டர் கொடுத்து திரும்பியும் இன்னொரு எபிசோட அந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து போட மாட்டோம். ஆமாம், ஏதோ வாரத்துக்கு 2 இல்லைன்னா 1 அந்த மாதிரி மட்டும் போடுறோம். ஸோ நம்ம 2 ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணோம்? போலோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃபீஸில் ஆக்சுவலாக நித்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரம்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் ஒரு பிளேஸுங்க. அது ரொம்ப என்ன சொல்லலாம், கடைகள் அதிகம் நிறைந்த ஒரு வீதிங்க ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்யா ஒரு கடையில் ஆஃபீஸ் ஸோ ஒரு ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு அப்படிங்க. அது என்ன ஆஃபீஸ்னு அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ். அதாவது வீட்ல இருந்தே எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஜாப் தான். நாங்க வந்து என்னன்னு சொல்லி கொடுப்போம், அதை அவங்க வீட்ல இருந்தே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஜாப் தான். ஸோ என்ன ஜாப் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கேட்க வருவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த ஆடெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, வீட்டில இருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம் 15,000-30,000. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் தான். அந்த மாதிரி ஏமாந்த பல பேர்களை நானும் ஒருத்தன் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இவர் வந்து அதை கேட்கறதுக்காக வந்தார். என்ன ஜாப், எப்படி வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கேட்க வந்தாங்க. இவரும் இவரோட ஃப்ரெண்டும். ஆக்சுவலாக என்ன கணக்கு அப்படின்னா அந்த டைமில் தான் நான் காலேஜ் முடித்த டைமு. என் ஃப்ரெண்டும் நானும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அருண்னு சொல்லுவோம். ஸோ நானும் அவனும் அப்படியே அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருப்போம். ஏதாச்சும் ஒரு சொந்தமாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி எதாச்சும் எங்கேயோ லோக்கல் சேனல் ஏதோ பார்த்துருக்குறான் போல. அவன் பார்த்துட்டு அவன் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன இல்லாமல் நான் இல்லாமல் பண்ண மாட்டான். என்ன பண்ணிட்டா அப்படி சரி வாடா இன்னும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா, ஏதோ பயங்கர இன்கம் எல்லாம் வருதாமா, செம்மையாக வருதாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட்டிகிட்டு போயிட்டு டேரெக்டாக என்னையும் நானும் அவனும் கிளம்பி இவங்க இருக்கிற ஆஃபீஸ்க்கு போகிறோம். எந்த வருஷம் நம்ம சொல்லவே இல்லையே. யா ப்ளீஸ். 2009ங்க. 2009 நவம்பர் நினைக்கிறேன். அக்டோபர் நினைக்கிறேன். இல்லைங்க, நவம்பர் அக்டோபர். ஓகே. யா அக்டோபர்ல தான் வந்தாங்க. ஒரு நாளைக்கு நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க.
ஏன்னா ஆட் அந்த மாதிரி ஸோ நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோட வருவாங்க. ஒரு பேட்ச் இப்போ ஒரு 7 பேர் 8 பேர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். கவுன்சிலிங்னா இந்த மண்டே கழுவுற வேலை. பெரிய சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி தாங்க சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கும்போது கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ நான் தான் அன்றைக்கி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு 7 பேர் வராங்க, அதில் இவரும் ஒருத்தர். ஸோ ஒரு 7 பேர்லங்கிறதுனால இவரை நான் சரியாக கண்டுக்கல. ஸோ எல்லார் பேரும் கேட்குறேன், எல்லோரும் அவங்க பேர் எங்கேருந்து வராங்க அப்படின்லாம் கேட்டுட்டு ஒரு நோட்டில் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் நான் அந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் எல்லாமே வந்து நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கவுன்சிலிங் வார்த்தை பயன்படுத்துறாங்க, சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எனக்கு இதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் அந்த டைம்ல டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்லாம் பயங்கரமான ஒரு இதாக போயிட்டு இருந்துச்சு. பணம் கட்டணும், அவனுக்கு ஏதோ கொடுப்பானுங்க, நம்ம டைப் பண்ணி அமைச்சோம் அப்படின்னா பல்க் அமௌண்ட் கொடுக்கும். ஆனால் பயங்கர அது என்ன சொல்ல ஒரு ஃபார்ஜரின்னு சொல்லிக்கலாமே, நிறையா ஃப்ராடத்தனமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்ததுனால எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கையில் உடன்பாடு இல்லை. இவன் கூட வந்த அருண் அவன் என்ன பண்ணிட்டான், செம்மையாடுறா சூப்பராகடா கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவன் ஏதோ ஆசைப்படுறான், சரி மாமா நீ வேணா பண்ணுறா அப்படின்னா அங்கே ஒரு செக் வச்சான். இல்லைடா நானே எங்கள் அண்ணனும் சேர்ந்து இப்போ பிபிஓ சம் கம்பெனி ஏதோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால் என்னென்னமோ சொன்னான். அப்படி என்ன சொன்னோம்னா இன்கம் டேக்ஸ் ரயில்வே என்னென்னமோ சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அந்த டைம்லலாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. சரி என்னமோ சொந்தமாக தொழில் தொடங்குறவங்க இந்த மாதிரிலாம் சைடில் பண்ணக்கூடாது போல் அப்படின்ட்டு அப்புறம் என்ன சொன்னால், நான் பணம் கட்டுறேன், நீ போய் என்னென்னு கற்றுக்கிட்டு வா. ஆக்சுவலாக இது அவங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கிளாஸா 3 நாள் 7 நாள் 3 மணி நேரம் 2 மணி நேரம் சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொல்லி கொடுப்பாப்பிங்க. இவன் என்ன பண்ணிட்டா, அப்படி பணத்தையும் கட்டி பேரை வந்து என் பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டான். இல்லை அந்த கவுன்சிலிங் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. கவுன்சிலிங்கில் என்ன நடந்துச்சு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லையே. எனக்கு லிட்டில் ஞாபகம் வந்துப்பா, சொல்லு என்ன சொல்ல நானும் ஞாபகம். கவுன்சிலிங்கில் எல்லாம் என்னென்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அப்போ தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ நாங்கள் இது எப்படி நம்புறது, யாருக்காவது பணம் வந்திருக்கா காட்டுங்க அப்படிம்பாங்க. ஸோ நான் அப்போ வந்து நான் வந்து சிரிச்சிட்டேன். ஸோ என்னோட சிரிப்பை பார்த்து வந்து இவர் வந்து அதெல்லாம் மறந்துட்டியா சீரியஸா ஞாபகம் இல்லை. நான் ஏதோ ஆனால் ஒரு செக் மட்டும் எனக்கு காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க அப்படி இப்படின்னு அது வேணா ஞாபகம் இருக்கு. தவறா இருக்காதுங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஞாபகம் கொஞ்சோண்டு இல்லை, நிறையவே ஞாபகம் இருக்கு, எல்லாமே மறந்துடுவாரு. ஆமா ஆனால் நான் ரொம்ப ஞாபகம் வச்சுப்பேன். அது தலைப்புல பயங்கரமா நிறைய விஷயங்களை போட்டு அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தால ஓவர் ப்ரெஷர்னால சீக்கிரமா மறந்துடணும். இல்லை இப்போ மட்டும் இல்லைங்க, ஸ்டார்டிங்லேருந்தே அப்படிதான். ஆமாம். ஸோ என்னோட சிரிப்பை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்போ எதுவும் சொல்லலை அவர். அப்புறம் எல்லாம் முடிச்சு எல்லாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணாங்க. எவ்வளோ கொடுத்து ஜாயின் பண்ணீங்க? 1500. அந்த ரேட் ஏதோ 3 பேக்கேஜ் ஏதோ சொன்னாங்க. அதில் 1500 ஒன்று 2500 இன்னொன்று 7000 சம்திங். சரி கட்டுறதான் கட்டுறோம், கம்மியான அமௌண்ட்டில் கட்டலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அப்படி சேர்த்து விட்டான்னு என்ன தெரியல. ஸோ இவங்க ஜாயின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க சரி அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா, எப்படி நீங்கள் வேலை செய்யணும், எப்படி நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. வரும்போது நான் தான் போய் இவர்கிட்ட போய் பேசுகிறேன். அவர் ஒரு ஸ்லிப் கொடுக்குறாரு, நீங்கள் டேட் போட்டு கொடுத்துருக்கீங்க, இந்த டேட்டில் வந்து வர சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டு ஜாயின் பண்ணும்போதே நினைக்கிறாரு அவங்க ஜாயின் பண்ண வரும்போதே இத்தனாம் தேதி உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டேட்டை போட்டு கொடுப்பாங்க. டேட் போட்டு கொடுத்துட்டோம். யூனிவர்சிட்டி லெவலெல்லாம் பில்டப் கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க கோச்சிங் வாங்க அப்படின்னு. ஆமாங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப் பேஜ் வந்து நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அது வெப் பேஜ் தான். ஏன்னா இவர் ஜாயின் பண்ணும்போதே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து இவருக்கு ட்ரைனிங் எடுக்க மாட்டேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். ஏன் அப்படின்னா இவருக்கு எப்படி என்னோட சிரிப்பு பிடிச்சதோ அதே மாதிரி இவரோட கண்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு க்ரஷ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு என்ன சொல்றது, காந்த சக்தி ஒரு சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இவர் எனக்கு பிடிச்சது. ஸோ அப்போ பெருசாலாம் ஒன்றும் தெரியாது, ஓகே பிடிச்சிருக்கு அவ்வளோதான். மற்றபடி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், நான் ட்ரைனிங் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் வராரு ட்ரைனிங்காக. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தான் எடுக்கிறாங்க ட்ரைனிங்கு. எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர நக்கல், பயங்கர உறுதி, எங்களெல்லாம் ரொம்ப கலாய்ச்சி தள்ளிட்டாரு. அப்போ தான் நான் யோசித்தேன்,
இவர் நம்மளை இப்படி கலாய்க்கிறாங்களே, இவங்களை நம்ம எப்படியாவது எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதிலிருந்து அவரோட நம்பர் நான் தான் எடுத்தேன். ஆமாம், ஃபோன் நம்பர் எடுத்து நான் மெசேஜ் பண்ணேன். ஆமாம், என்ன மெசேஜ் பண்ணேன்? ஹாய் ஃப்ரெண்ட் யா சம்திங் லைக் தட். ஹாய் ஃப்ரெண்ட் நான் மெசேஜ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து என்ன அனுப்புனீங்க? ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க, சொல்லு ஹூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. ஓகே, நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். விளையாடாதடா அருண் தானே நீ அப்படின்ட்டு. இல்லை நான் வேற ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். ஆனாலும் இவரும் ஒத்துக்கல, பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், அது நான் சொல்லிட்டேன். அருண் இந்த மாதிரி ஏதாச்சும் புது நம்பர்லேருந்து ஏதாச்சும் கிடச்சுன்னா டக்குன்னு அவன் என்ன தான் பிடிச்சி கலாய்ப்பானா. ஸோ அதனால் மெசேஜ் பண்ணுறதை பார்த்து சரி அவன் தான் ஏதோ இது பண்ணுறான் போல் அப்படின்னு நினச்சி நானும் சரி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படின்னு கேஷுவலாக பேசிட்டு இருக்கிறேன். சேட்டிங் போது நான் ரொம்ப சேட் பண்ண மாட்டோம். சும்மா என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஷர்ட் கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்காமலே ஏதாவது ஒன்று ஏதோ மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். இவருடைய இது எங்கடா இருக்க, நான் எனக்கு இந்த கலர் ஷர்ட் போடலடா, நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி 2 நாள் இப்படியே போயிட்டு இருக்குங்க. சரி பாவம் பையன் ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லிட்டேன். நான் தாங்க இந்த ஆஃபீஸ்லேருந்து நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், சாரிங்க நான் தான் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு இவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், டக்குட்டு நமக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு மெசேஜில் வரவும் டக்குன்னு அடுத்த மெசேஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னன்னு இப்போ சொல்லலாமா இல்லை? இல்லை, ஓகே சொல்லிக்கலாம். ஓ ட்விஸ்ட் ட்விஸ்ட்டு ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குங்க. அதனால டியூரேஷனாக போயிருக்கு நினைக்கிறேன். இப்போ எங்கள் லவ் ஸ்டோரி கேட்டு நீங்கள் அழுதுக்கூடாது இல்லையா? ஆமாம், ஏன்னா வருஷக்கணக்கான லவ் ஸ்டோரி, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எபிசோடாக மேக்ஸிமம் 10 to 12 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி நான் கட் பண்ணி போடுறேன். ஓகே, ஆனால் நிறையா விஷயங்கள் மறந்துடுச்சு இல்லையா? ஆமாம், சீரியஸாக அது ஞாபக சக்தி, ஐ மீன் ஞாபகம் மறதி, அதனால் ஆமாம். எனக்கு நேற்று என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா கூட எனக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் ஒன்றும் தெரியாது. அதான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் மைண்டில் போட்டு யோசிச்சு அதுன்னு பண்ணுறதுனால கொஞ்சம் ஞாபகம் சக்தி. ஸோ அடுத்த எபிசோடில் சொல்கிறேங்க இவர் என்ன ரியாக்ட் பண்ணார், என்ன சொன்னார் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன், சரி மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே, அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி நான் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஒரு கோயம்புத்தூர் தான், நான் கோயம்புத்தூர்ங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணல. இல்லை ஒருத்தர் தான், நீ அடுத்த வரும்போது நான் அதை சொன்னேன். இல்லைம்மா, 2 டைம் நான் கோயம்புத்தூர் சொன்னீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு டைம் நான் கோயம்புத்தூர். இல்லை இப்போயே சிரிச்சிடலாம், அவங்களாம் சிரிச்சு தான் இருக்கிறாங்க. இது சிரிக்கிறதுக்கு சிரிக்காமலே இருந்திருக்கலாம். சரி இல்லைங்க, அந்த டைம்ல எல்லாம் சிரிப்பு அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொன்ன காலம்லாம் இருக்கு. அது அந்த காலம். இது இப்போ வந்து நீ சிரிக்கிறதுக்கு சிரிக்காமலே இருக்கலாம் அப்படிங்கிற சொல்ற காலம் இருக்கு. சரி விடுங்க. லவ்வருக்கும் ஒய்ஃபுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா, அதுக்காக நிறைய லவ் பண்ற காலமும் சரி, மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய வித்தியாசம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இல்லைன்னு சொல்கிறேன், அது எல்லாத்தோட லைஃப்லையும் அப்படி தான் இருக்கும். ஓகே ஃபைன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்கள் எல்லார்ட்டையும் அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய் பாய். அண்ட் ஒன்ஸ் அகெயின் மறந்துடாதீங்க, நான் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.